இன்ஸ்டாகிராம் திறக்கிறப்பே ஃபீல்ட்ல என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட லைஃப் இன்னொருத்தவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டா ஆயிடும். 2025ல ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணல, பரவாயில்ல. 2026 தோ வந்துடுச்சு, பிளான் பண்ணலாமா? இது நியூ எக்விட்டி சீரீஸ் எபிசோட் 1. காசு சம்பாதிக்கிறது உங்களோட கோல் தான். உங்களோட டே டு டே ரொட்டீன் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி இருக்கணும். நீங்க போகிற இடங்கள், நீங்க பார்க்குற பீப்புள், நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே உங்களோட கோலோட அலைனா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது. ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நீங்க பாக்குறீங்கல்ல, அதுல எத்தனை ரீல்ஸ் உங்களோட இந்த ட்ரீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத பாருங்க. நீங்க ஃபினான்ஷியல் ரீல்ஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, போரிங்கா இருக்கு, ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு யோசிச்சு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் ரீல்ஸ் பார்த்துட்டு நைட்டு உட்காந்து நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இது வராது. ஏன்னா நம்ம ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபீட் பண்ணல. அப்ப நான் என்டர்டைன்மெண்ட்டே பார்க்க கூடாது அப்படின்னா நீங்க பார்க்கலாம், கான்ஷியஸ்லி பார்க்கலாம். ஸோ என்னென்ன கத்துக்கணுமோ அதை நான் கத்துக்கிட்டேன், இப்ப நான் ரிலாக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு இடத்துல உட்காந்து அப்ப நீங்க என்டர்டைன்மெண்ட் பார்க்கலாம். அது இல்லாம இன்ஸ்டாகிராம் திறக்கிறப்பே ஃபீல்ட்ல என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட லைஃப் இன்னொருத்தவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டா ஆயிடும். செகண்ட் ஒன், ஃப்ரெண்ட் சர்க்கிள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நம்மளும் இருப்போம். ஸோ உங்களோட கோல்ஸோட அலைன் ஆகாத ஃப்ரெண்ட்ஸை நீங்க குட் பை சொல்லி அனுப்பிடுங்கன்னு நான் சொல்லல, பட் எப்போ பாய் சொல்லணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களையும் நல்லதா ஆக்கிட்டீங்கன்னா சூப்பர். இல்ல அவங்களால நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா லிமிட் பண்ணிக்கிறது நல்லது. மூணாவது ஏபி, இது 2026ல கண்டிப்பா பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒன்னையாவது பண்ணுங்க. நிறைய காசு எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய சோர்சஸ் ஆஃப் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இல்லையா, எவ்வளவு காசு உள்ள வருதோ அதை ஸ்மார்ட்டா செலவு பண்றதுக்கு கத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நீங்க பண்ணலன்னா 2026 கிடையாது, எத்தனை வருஷம் ஆனாலும் ஃபினான்ஷியலி நம்மளால செட்டில் ஆக முடியாது. கனவு எல்லாரும் காணலாம், ஆனா அது ரியாலிட்டி ஆகணும்னா ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுக்கணும்னா மைண்ட் செட் கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் ஃபவுண்டேஷன். ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னு ஆசைப்படுறோம், எக்கச்சக்கமா காசு சம்பாதிக்கணும், பெரிய லெவல் போகணும்னு ஆசைப்படுறப்போ அந்த ஃபவுண்டேஷன் கரெக்டா இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ உட்காந்து யோசிங்க, 2026 நீங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களை நெக்ஸ்ட் ரீல்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.